கொண்டிருக்கின்ற நேரம் 9:01. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைவோம். எங்களோட பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டரை அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போமா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமீன். இன்றைக்கு நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே, நாங்கள் துதிக்கும் பொழுது இறங்கி வந்து எங்களை நிரப்புகிறவரே, உம்முடைய அபிஷேகத்தினால ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபங்கத்தை கேட்டு பதில் தருகிற தெய்வமே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் துதிக்க தோத்திரம் செலுத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக்கும் பொழுது சத்துரு துதி எடுத்தால் சத்துரு ஓடுவான், முறுமுறுத்தால் அவன் திரும்பி வருவான். ஆண்டவரே, நாங்கள் துதித்து ஜெயம் எடுக்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு நேயர்களுக்கும் கற்றுக் கொடுப்பீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் எப்பொழுது பிரியமாக இருக்க துதிக்கான மகிமை தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் பதிர்த்தாரும் ஒருவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் மீண்டுமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் சங்கீதம் 145 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய கிரிகைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை தோத்தரிப்பார்கள். அவர் படைப்பதெல்லாம் பரலோகத்திலே எல்லாம் உயிருள்ளதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அவர் உயிர் கொடுத்த தேவன் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். இந்த உலகத்தை படைத்த தேவன், சகல உயிரினங்கள், பறவைகள், மனிதர்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், நாங்கள் எரேமியா 18 அதிகாரத்தில் அவர் மண்ணிலே இருந்த ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்குவது போல எங்களை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்த தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு அவரை துதித்து தோத்தரித்து வாழ வேண்டும் என்று எங்களுடைய தேவன் விரும்புகிறார். எபிரேயர் 13 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தோத்திரம் செலுத்த வேண்டும், துதிகளை ஏறெடுக்க வேண்டும், நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகம் எங்களுடைய உலகம் அல்ல. இங்கு நாங்கள் பரதேசிகளாக, ஆபிரகாம் பாருங்கள் பரதேசியாக அவர் சொல்லுகிற இடத்துக்கு அவன் போய், இப்படியாக நாங்களும் எங்களுக்கும் ஒரு நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. எபிரேயர் 13 அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றான மெய்த்தேவன் இடத்துல ஜெபம் பண்ணுகிறவர்கள், துதிக்கிறவர்கள், தோத்திரம் செய்கிறவர்கள், அவரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நேசிக்கிறவர்கள், பிறரை நேசிப்பவர்கள், இப்படியான ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்வு இருக்கிறது, நித்திய வாழ்வு, இமைக்கு பின்பு மறுமையில அவரோடு கூட வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை நீங்கள் இழந்து போகக்கூடாது. அது அவர்தான் எங்களுக்கு நித்தியமாக வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். சதா காலங்களிலும் நித்திய வெளிச்சத்துல, நித்திய காலத்துல வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் சங்கீதம் 136 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர். நாங்கள் சங்கீதம் 131 அதிகாரம் 1வது வசனத்துல
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் ருசித்திருக்கிறோம். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரரும் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று நாங்கள் ருசித்திருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த ஒன்றான கர்த்தரிடத்தில, கர்த்தர் ஒருவரே, அவரிடத்தில நம்பிக்கையாயிருக்க வேண்டும். பாருங்கள், அவர் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்தில் அவரை ருசிக்க வேண்டும். அவர் நன்மை செய்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், எங்களுக்கு நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களை தருகிறார். பாருங்கள், கர்த்தர் நன்மைகளைத்தான் மனுக்குலத்துக்கு தருகிறவர். ஒரு தீமை கூட இந்த மனுக்குலத்துக்கு அவர் செய்யாதவர். அவரை இன்றைக்கு பாருங்கள், மனிதர்கள் பகைக்கிறார்கள். அவர்களுடைய இதயம் கடினமாக இருக்கிறது. மதங்களினூடாக, பாவத்தினூடாக, சாபத்தினூடாக இப்படியான ஒரு நல்ல இயேசுவை, நல்ல கர்த்தரை பாருங்கள், மனிதர்கள் வெறுக்கிறார்கள். இந்த உலகம் ஒரு பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதி. அவன் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியாக மனிதனுடைய ஆத்துமாக்களை அவன் அவன் திருடுகிறவனாக, கொல்லுகிறவனாக, அழிக்கிறவனாக இருக்கிறான். இதனால அவன் பிடிபட்ட மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் இப்படியாக அந்த நல்ல இரக்கமுள்ளது தெய்வத்தை, இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், அன்புள்ளவர், அவரை நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த சந்தோஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறியத்தான், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்புதான் உங்களால அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க முடியும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:12 பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பரலோகத்தில பிதாவாக இருக்கிறார். இயேசுவாக இந்த உலகத்தில வந்தவர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்து, எங்களுக்கு அவரை நாங்கள் தியானிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருக்கு நன்றியுள்ள ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் குதூகலம் அடைகிறது. பாருங்கள், இருதயத்தில கொழுந்து விட்டு எரிகிறது. பாருங்கள், இம்மா சீடர்கள் அன்றைக்கு இயேசுவோடு நடந்து செல்கிறார்கள். இயேசுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். பாருங்கள், இப்படியான ஒரு நன்மை செய்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கலிலேயா எங்கும் அவர் சுற்றி நடந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஒரு தீமை கூட ஒருவருக்கும் செய்யாதவர். பாருங்கள், இப்படியாக அவர் எங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, இன்றைக்கு நாங்களும் அவரை போல நன்மை செய்கிறவர்களாக அவரை போல வாழ வேண்டும் என்று அவர் எங்களுக்கு கற்று தந்து விட்டு போகிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்து வாழ வேண்டும், அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின் படி நடக்க வேண்டும் என்று அவர் கற்று தந்து விட்டு போயிருக்கிறார். சங்கீதம் 150:6 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. இப்படியாக சுவாசம் உயிரோடு இருக்கிற எல்லாம் அந்த ஒன்றான மெய்த்தேவனை துதிக்க வேண்டும். சங்கீதம் 143:8 நாங்கள் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். பாருங்கள், ஆத்துமாவை அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல உயர்த்த வேண்டும். எங்களுடைய ஆத்துமா தேவனுடையது. எங்களுடைய சரீரம் தான் இந்த பாவம் செய்கிற குணங்களை உடையதாக இருக்கிறது. சரீரம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதன் மூலமாகத்தான் மனிதன் விழுந்து போகிறான். பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. எங்களுடைய ஆத்துமா
ஆவியோடு அவரிடத்துல நாங்கள் உயர்த்த வேண்டும். எங்களுடைய ஆத்துமாவை உயர்த்தும் பொழுது அவர் சங்கீதம் 23 சொல்லுகிறது, அவர் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். இயேசு ஒரு நீதி உள்ளவர், பட்சபாதம் இல்லாதவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கப்பட்டு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். என் மனுக்குலம் தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அந்த ஒன்றான மெய்த்தவரை விட்டு போகக்கூடாது. இன்றைக்கு பிசாசுகளின் வலைக்குள்ள விழுந்த நரக ஆக்கினைக்கு விழுந்து விடக்கூடாது என்று ஒரு இரக்கமுள்ளவராக அன்புள்ளவராக ஒவ்வொரு மனிதனும் மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரிடத்துல இந்த மன்னிப்பை பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசாயா 59 அதிகாரம் 1, 2 வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவினை சுவர் ஒன்று இருக்கிறது. அது எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள். பாருங்கள், நீங்கள் மதங்களில் இருந்து கொண்டு அக்கிரமங்கள்ல வாழ்ந்து கொண்டு அந்த ஒன்றான மெய்த்தவனை கண்டுகொள்ள முடியாது. சரீர பிரகாரமாக நீங்கள் தேடி அந்த மெய்த்தவனை கண்டுகொள்ள முடியாது. உள்ளான மனுஷன்ல இருந்து ஆவி ஆத்துமா இணைந்து தேவனுடைய ஆவியோடு இணைந்து செயற்படும் பொழுது அந்த ஆவியானவர் எங்களுக்கு அவருடைய அன்பை தருகிறார். சமாதானம், சந்தோஷம், நிச்சயடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை வெற்றியெல்லாம் தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவரை போல எங்களை நடக்க செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 136 அதிகாரம் 2 வசனத்திலேயும் தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், மதங்களில தேவர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான மனித வணக்கங்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எல்லா தேவர்களிலேயும் பெரியவர். பாருங்கள், தேவர்கள் என்று மனிதர்கள் இந்த பிசாசின் கிரியைகளுக்கு கூடாக தேவர்கள் செயற்படுகிறார்கள். எங்களுடைய தேவன் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள அதிபதியிலும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒன்றான மெய்த்தேவன் ஆவியானவராக எங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவரும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒன்றான மெய்த்தேவன் பெரியவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 136 அதிகாரம் 3 வசனத்திலேயும் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்பது நம்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அவரிடத்திலே இருந்து எங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. அவரிடத்துல நாங்கள் அவரை நேசிக்கும் பொழுது அவரிடத்துல இருந்து எங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. பாருங்க, நாங்கள் கிருபை நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இப்படியாக அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆவியானவருமாக அவர் இருக்கிறார். பாருங்க, எங்களுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் ஒரு ஆவியான தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு எங்களை போல மாம்ச உருவம் இல்லை, ஆவியான உருவமாக இருக்கிறார். அதனாலதான் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அந்த கர்த்தரை நாங்கள்
துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அவர் இறங்கி வந்து எங்களுக்கு விடுதலை தருகிறார். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட முன்பாக இப்படி பாவத்துல சாபத்துல இப்படியாக வாழ்ந்தோம். அவருடைய விடுதலை எங்களுக்கு தந்தார். அவர் வரும் பொழுது அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிற, பாவம் பொல்லாதது, பாவத்தை எதிர்த்து நிற்கிற வைராக்கியத்தை எங்களுக்கு எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் அந்த பக்தி வைராக்கியத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 136 அதிகாரம் 5வது வசனத்திலேயும், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வானங்களை எங்களுடைய தேவன் பாருங்கள், ஒரு வீட்டில ஒரு கேட்டின் போடுவார்கள், ஒரு ஒரு கேட்டினை போடுவார்கள். பாருங்கள், எங்களுடைய தேவன் அவ்வளவு ஒரு பெரிய தேவன், வானங்களை திரியாக தன்னுடைய கைகளினால விதித்து அவ்வளவு ஒரு பெரிய தேவாதி தேவனாக, நாங்கள் சாதாரண மனிதர்கள் சிந்திப்பது போல அல்ல. இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த கலெக்சி, இந்த சந்திரன், சூரியன், மாஸ், இப்படி எல்லாவற்றையும் படைத்த ஒரு பெரிய தேவன் தான். நாங்கள் சாதாரண மனிதர்கள் ஒரு வீட்டை கட்டுவார்கள், ஒரு சிறு காரியத்தை செய்வார்கள், அவர்களுடைய மாம்சத்தினால. எங்களுடைய தேவன் வார்த்தையினாலே இவ்வளவற்றையும் செய்தவர். மிருகங்கள், பறவைகள், உலகங்கள் எல்லாவற்றையும் ஒருவராய் வானங்களை ஞானமாய் உண்டாக்குறவரை துதியுங்கள். பாருங்கள், இந்த வீட்டை கட்டும் பொழுது அஸ்திவாரம் போடுவார்கள். இந்த பூமியை அவர் தன்னுடைய வார்த்தையினால அஸ்திவாரம் போட்டார். பாருங்கள், தண்ணீர் நிலத்திலே நதிகளாக, ஆறுகளாக இருக்கிறது, கடலாக இருக்கிறது. நிலத்திலே அந்த கடலின் எல்லையை மேவி வராதபடி கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 136 அதிகாரம் 6வது வசனத்துல, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இப்படியாக இந்த காலங்களை உருவாக்குவதற்காக, காலங்கள் நேரங்களை உருவாக்குவதற்காக தான் சுடர்களை உண்டாக்கினார். சங்கீதம் 136 அதிகாரம் 7வது வசனத்திலேயும், பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், சூரியனை, நட்சத்திரத்தை, சந்திரனை எல்லாம் படைத்தவரைத்தான் நாங்கள் துதிக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக பூமி சுற்றுகிறது. இப்படியாக நாங்கள் இந்த மணித்தியாலங்களை, நேரங்களை கணிப்பதற்காக தான் இவர் இந்த பூமி சுற்றுகிறது, சந்திரன் சுற்றுகிறது. இப்படியாக பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இயேசு இந்த சரித்திரத்தை 2ஆக மாற்றினவர். பாருங்கள், இந்த சரித்திரம் 0 தொடங்குகிறது. இந்த உலகத்துல நாங்கள் எல்லாரும், இந்த உலகத்துல 5 கண்ட மக்களும் பாவிக்கிற திகதி இயேசு கிறிஸ்துடைய திகதி. பாருங்கள், பிசாசு ஒவ்வொரு மக்களுக்கு வித்தியாசமான கலண்டர்களை பிசாசு உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய இயேசு கிறிஸ்துடைய கலண்டர் தான் பாருங்கள் 0 to 33.5 years. இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்கு முன்பாக 4000 ஆண்டுகள் பிசாசு இரவும் பகலும் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறவனாக வாழ்ந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து 33 வருடங்களில மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் அவருடைய தத்துவம். மதம் திரும்புங்கள் என்று ஒரு பொழுதும் அவர் சொல்லுவதில்லை. மனதை திரும்பிக் கொள்ள வேண்டும், நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும், அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும், தவறான காரியங்களை, சிசு கொலைகள், தவறான காரியங்களை, ஓரினை சேர்க்கை பாவங்கள். பாருங்கள், ஓரினை சேர்க்கை பாவத்திலே எல்லாம் சோதம் குமர அழிக்கப்படுகிறது. இப்படியாக அவர் அருவருப்பான காரியங்கள், சிசு கொலைகளிலே அவர் அருவருக்கிறவராக இருக்கிறார். முதியோர்களை கனம் பண்ணாவிட்டால் அவர்களுடைய ஆயுசை குறைக்கிறவராக இருக்கிறார். இப்படியாக ஒரு நீதி உள்ள சட்டங்களை தான் எங்களுடைய தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த சட்டங்கள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல, கடைப்பிடிக்க கூடியவைகள். மனிதர்களை நீதியாக நம் வாழ்வு வாழுகிற
இயேசுதான் நீதி, அவரை ஃபாலோ பண்ணி நன்மை செய்து கொண்டு வாழுவது, அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிரதான அன்புதான் பிரதான கனியாக இருக்கிறது. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, மூன்றிலும் அன்புதான் பெரியது. மற்றவர்களை நேசிக்க வேண்டும். பாருங்கள், உலக மக்கள் அவர்களை வெறுப்பார்கள். ஆனால் இயேசுவின் பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அதே நேரத்தில் ஈரான் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களும் அறியாமல், பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, அவனுடைய அந்த ஆகாரின் இஸ்மவேலின் சந்ததியாக இருக்கிறார்கள். அவர்கள் துஷ்டர் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிற அந்த துஷ்டர்கள் கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளுக்காக, ரஷ்யாவுக்காக, உக்ரைனுக்காக, அந்த 2 நாடுகளும் பாருங்கள் இவ்வளவு வெள்ளப்புகள், மனித படுகொலைகள் நடக்கிறது. அவர்கள் இருவரும் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், ஒருத்தர் கொலை செய்வது அன்புதான் தேவனுடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், இந்தியாவும் பாகிஸ்தானோடு ஒரு யுத்தம். பாருங்கள், ஸ்ரீலங்காவிலேயும் சிங்கள தமிழ் யுத்தத்தினால் எத்தனையோ மக்கள் மடித்து போனார்கள். இப்படியாக அன்பில்லாத உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில அன்பு தனித்து போகும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை தேடுகிறவர்கள் குறைந்து கொண்டு வருகிறது. உலக தற்பிரியராக, பணப்பிரியராக, இப்படியாக மனிதர்கள் வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பகலை ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 அதிகாரம் 10வது வசனத்திலேயும் பாருங்கள், அவர் அந்த வாதைகளை கொடுத்தார். பாருங்கள், அவர்கள் பார்வோரின் சேனைகளும் மனம் திரும்பாத பட்சத்தில பல 10 வாதைகளை கொடுத்தார். அதுல ஒரு வாதையில பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 136 அதிகாரம் 10வது வசனத்தில எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ள. எகிப்தியருடைய மூத்த பிள்ளையை அவர்கள் எல்லாருடைய வீட்டிலேயும் ஒரு மரணம் வந்தது. அவர்களது பார்வோன் ராஜா ஒரு கண்டின இதயம் உள்ளவனாக, எப்படியாவது அந்த அடிமைத்தனத்துல 400 வருடங்களாக அவர்கள் அந்த பார்வோன் அடிமைத்தனத்துல வாழ்ந்தார்கள். அவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், மீண்டுமாக அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்ற கொள்கையோடு அவன் செங்கடலுக்குள்ளால ஓடி வந்தான். பாருங்கள், அவனுடைய சேனைகளோடு. எங்களுடைய தேவன் பலத்தினாலும், பார்வோனின் பலத்தினாலும் அல்ல, இந்த உலகத்தின் பலத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பாருங்கள், ஆவியினாலே அவர் விடுதலை செய்கிறது தெய்வம் தான் எங்கள் தேவனாக இருக்கிறார். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாள் அவருடைய கை நீட்டப்படும். அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். நீங்கள் அவரில் அன்பு கூறாவிட்டால், அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல உங்களை படைத்தவர், என்னை படைத்தவர், இப்படி உங்கள் எல்லாரையும் படைத்தவர் மேல அன்பு கூறாவிட்டால், அவர் இப்படியாக பாவத்தில சாபத்தில தொடர்ந்து அந்த பிசாசன் பிடியில வாழ்கிறவர்களுக்கு ஒரு கோவாக்கினை நாள் இருக்கிறது. அந்த நேரத்தில அவரிடத்துல மன்னிப்பையை பெற்றுக் கொள்ள முடியாது. பாருங்கள், இதுக்காகத்தான் மனம் திரும்புங்கள், அவருடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக உங்களை இரக்கமுள்ளவராக நீங்கள் எல்லா மதத்தில் உள்ளவர்களும், எல்லா இனத்தில் உள்ளவர்களும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை உள்ளது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணி அடுத்த வசனத்திலே பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படியாக ராஜாக்களை பாருங்கள், அப்படியாக
அவர்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பாருங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்திருக்கிறார். பாருங்கள், அன்னைக்கு இந்த ஓரிடை சேர்க்கை மக்கள் எல்லாம் பரேட் என்று செய்வார்கள், பெருமையை காட்டுவார்கள், அந்த பாவம் செய்வதில் பெருமைப்படுவார்கள். இப்படியானவர்களுக்கு அவர் எதிர்த்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தெய்வம் தான் எங்களுடைய தேவன். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். எங்களுடைய துதிகள் ஏறெடுக்க, துதிகள் மேலே பிரியமுள்ளவர். இந்த நேரத்தில ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் மேலும் போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களை நீர் எங்களுக்கு தருகிற தேவன். நீர் நல்லவர் என்று நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம். நீர் ரொம்ப ரொம்ப நல்லவர், நன்மை செய்கிறவராக. அன்றைக்கு இயேசு நீர் கலிலே அங்கும் சுற்றி நடந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்திரே எங்களை நன்மை செய்கிறவர்களாக, இன்னும் அதிகமான நன்மைகளை செய்கிறவராக உம்மை போல சுற்றி திரிய நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உள்ளத்தை கொள்ளும். மதங்களில வாழுகிற மக்கள், பிசாசின் பிடியிலே இருக்கிற மக்கள், விடுதலையற்ற மக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். பிரேக் த செயின் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். என்னென்ன கட்டுகளோடு வாழுகிறார்களோ, பாவத்தில் வாழுகிறார்களோ, சாபத்தில் வாழுகிறார்களோ, ஒவ்வொரு கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில அவிழ்க்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை கட்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மக்கள் மேல கட்டவிழ்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நன்றிகள், நன்மையான ஈவுகள், பரிபூர்ணமான வரங்கள்
கிடைக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்விலே இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக, கவலைகள் கண்ணீர்களை எடுத்து போடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக சுகித்திருப்பார்களாக. ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவ நீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கு கவலைப்படாமல் எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் ஒன்றான மெய்த்தவனத்திடத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில ஆமே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் ஒரே மெய்யான தேவனே, ஒரேயான மெய்த்தேவன் அவரை துதியுங்கள், கனப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் அருமையான வெளிப்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் சமாதானத்தை கூறுகிறோம். நித்திய வெளிச்சத்தின் டீம் சார்பாக நன்றி பாஸ்டர். God bless you, sister. God bless you, நேயர்களே. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். நன்றி பாஸ்டர். God bless you too.